உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இந்த வீடியோவில் 4th சாப்டரில் எக்ஸாம்பிள் 4.5 பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் பாரு. A straight wire carrying current of 12 ampere is bent into a semicircular arc of radius 2 cm as shown in 11.a and b. டயக்ராம் பாரு. A semicircular ஃபார்மில் இருக்கிற ஒரு வயரில் 12 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அட் த சென்டர், இந்த லேசர் பாயிண்டரை பாரு, அட் த சென்டர் என்ன, ஒரு சின்ன கரண்ட் எலிமெண்ட் கன்சிடர் பண்ணும்போது என்ன, அண்ட் இந்த செமிசர்க்குலர் ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபிளிப் பண்ணி வச்சிருக்கிற செகண்ட் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஹோப் யூ ஆர் வெரி கிளியர் வித் த கொஸ்டின். சால்விங் த ஃபர்ஸ்ட் பார்ட், what is the magnetic field due to a straight segment of the semicircular wire? இந்த போர்ஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ற செமிசர்க்குலர் வயர். இதுல ஒரு சின்ன கரண்ட் எலிமெண்ட் நான் எடுக்கிறேன். ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் வயர் ஐ எம் கோயிங் டு கன்சிடர். அந்த லென்த் வந்து dl. இதுல பாஸ் ஆயிட்டு இருக்க கரண்ட் வந்து I, ரைட்? இப்போ நம்ம இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட் ஆஃப் த செமிசர்க்குலர் வயர்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் at the point அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். So given data என்ன, I equal to 12 ampere and radius of the semicircular path, இந்த R நுடைய வேல்யூ வந்து 2 centimeter. Since it is given in centimeter, இதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது 10⁻⁻2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். Hope you are clear. It is pretty clear. பயோட்-சாவர்ட் லாவை பேஸ் பண்ணது. ஸோ பயோட்-சாவர்ட் லா ஃபார்முலா என்ன, dB equals μ0 I dl cross R by 4 pi r square, right? இந்த rங்கிறது ரேடியஸை மீன் பண்ணுது. ஃபைன். ஸோ இங்க நான் கன்சிடர் பண்ற எலமெண்ட் இருக்கு இல்லையா, திஸ் பார்ட், இந்த லென்த்தும் இந்த ஆர் வெக்டார் அப்படிங்கிற இந்த லென்த்தும் ஆங்கிள் வேல்யூ என்ன, theta equals 0. That means dl and r is parallel to each other. So இங்க இருக்கிற cross product எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, μ0 by 4 pi as it is. I அப்படியே வச்சுக்கோ. இந்த கிராஸ் ப்ராடக்ட் dl cross r அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா sin தீட்டான்னு எழுதலாம். Hope you are very clear. Sin theta by r square as it is. So here in this case, இந்த r as well as dl, r as well as dl இடையில உள்ள ஆங்கிள் வந்து 0. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த dl அப்படிங்கிற இந்த லென்த் அண்ட் rங்கிற ரேடியல் வெக்டார், இது ரெண்டுமே உனக்கு parallel இருக்கிறதுனால இந்த sin theta value is 0. Theta is 0, so sin 0 is 0. புரியுதா? So there is no magnetic field. இதை தான் நம்ம பேராகிராஃப்ல சொல்ல வர்றோம். dl and r are of each element of a straight segment. As they are parallel to one another, dl cross r அப்படிங்கிற இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தீட்டாவா இருக்குது. So magnetic field due to a straight segment becomes 0. Hope you are clear with the first part of the problem. Second part பாரு, in what way the contribution of magnetic field of the semicircular path differs from that of a circular loop and in what way does it resembles? So இப்போ நம்ம இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற இந்த semicircular path மட்டும்தான் நம்முடைய இன்டென்ஷன், இந்த semicircular path. This is a semicircular path. Am I right? இப்போ இந்த மிட்ல சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், எப்படி இருக்குங்கிறது கேட்குறாங்க. சரிதானா? சரி. அப்போ இந்த செமிசர்க்குலர் லூப்பை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லெட் அஸ் கன்சிடர் இட் டு பி எ சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல பாதி தான் செமி சர்க்கிள். அது டவுன்வர்டா பெண்டா இருந்தாலும் சரி, அப்வர்டா இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட், ஒரு சர்க்கிளினுடைய ஹாஃப் தான் வந்து செமி சர்க்கிள், ரைட்?
அப்போ நம்ம கிடைக்க வேண்டிய டோட்டல் வேல்யூவில் எவ்வளோ வேல்யூ இருந்தால் செமி சர்க்கிள்? half the value. அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலாவில் எதை நீ மல்டிப்ளை பண்ணுற? 1/2 ஆல் என்ன பண்ணுற? மல்டிப்ளை பண்ணுற. இன் ஆர்டர் டு கெட் half the value of magnetic field for a circle. அதுதான் செமி சர்க்கிள், ரைட்? ஃபைன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு செமிசர்க்குலர் பாத் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா B ஈக்குவல் டு மியூ நாட் I/2Rங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. இதில் பாதி இருந்தால் செமி சர்க்குலர் பாத். ஸோ ஐ எம் மல்டிப்ளைங் பை 1/2. ஸோ மியூ நாட்டுக்கு வேல்யூ எனக்கு தெரியும் 4/10⁻⁻7 அண்ட் கரண்ட் இஸ் 12 ஆம்பியர். இந்த 2 மல்டிப்ளை ஆகிறதுனால உனக்கு டினாமினேட்டர் பார்ட்டில் 4 இருக்குது. And radius value already given 2 into 10⁻⁻2 meter, right? So common இருக்கிற 4 cancel பண்ணு. இந்த 2 12 cancel பண்ணும்போது you got 6. So your answer comes like 6 pi into 10⁻⁻7. கீழே இருக்கிற பவர் 10⁻⁻2 மேலே ஃபிளிப் ஆகும்போது 10⁻+2 ஆகுது. So on multiplying 6 into pi, you got 18.84 10⁻⁻5 Tesla, right? So power simplification புரியுதுன்னு நினைக்கிறேன். Same base, powers can be added. So பெரிய நம்பருடைய sign -5. So நம்ம utilize பண்றோம், right? So being it is magnetic field, the unit is Tesla. So your final answer நம்ம round off பண்றோம் அப்படின்னா 1.9 10⁻⁻4 Tesla. So this is the value of magnetic field. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து இங்கே இப்படி பாஸ் ஆகிட்டு இருக்கு. கரண்டோடைய டைரக்ஷன் இஸ் திஸ். ஸோ ரைட் ஹேண்ட் காக்ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணால் ஃபிங்கர்ஸ் வில் கர்ல்ஸ் அரவுண்ட் இட், ரைட்? அப்போ ஃபிங்கர் அப்படியே வைண்ட் அப் ஆகி கீழே வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்ஸ் டு கோ இன் டு த பேஜ். ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ண விஷயத்தை அப்படியே பேராகிராஃபாக சென்டென்ஸாக இருக்குது, ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. தேர்ட் பார்ட் பார்த்தா அப்படின்னா, would your answer be different if the wire bent into semicircular arc of same radius but in opposite way? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த செமிசர்க்குலர் பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னா அப்வர்டாக பெண்டாக இருந்தது. அப்பர் ஹாஃபை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே இதை எப்படி ஃப்ளிப் பண்ண சொல்கிறாங்க? ஆப்போசிட் சைடுக்கு ஃப்ளிப் பண்ண சொல்கிறாங்க, as shown in figure. So in this case, what is the magnetic field and in what direction magnetic field will act அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ அட் த சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம், ரைட்? ஸோ த சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு செமி சர்க்குலர் பார்ட்டுக்கு ஃபார்முலா மியூ நாட் I/2R. பீயிங் சர்க்கிளில் ஹாஃபை கன்சிடர் பண்ணுறதுனால 1/2 மல்டிப்ளை பண்ணுறேன். காமன் டைம்ஸை கேன்சல் பண்ணுறேன். ஸோ ஐ காட் த வெரி சேம் வேல்யூ 1.9 10⁻⁻4 Tesla. No difference in that because in the radius same, அதில் பாஸ் ஆகிற கரண்ட் சேம், எவ்ரி திங் இஸ் சேம். ஸோ மேக்னிடியூட் வைஸ் உனக்கு சேஞ்சஸ் இல்லை. பட் எது மாறும் அப்படின்னா கரண்ட் இஸ் கோயிங் இன் த பாட்டம் பார்ட் ஆஃப் த வயர், ரைட்? ஸோ என்னுடைய ஃபிங்கர்ஸ் வந்து இந்த வயர் அப்படி கேர்ள்ஸ் ரவுண்ட் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி கம்மிங் அவுட் ஆஃப் த பேஜ். ஃபாலோ பண்ண முடியுதா? இதை தான் சொல்லியிருக்கிறோம் சிம்பிளாக. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் த current carrying semicircular shape wire is the same. Magnetic field உடைய direction மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா it is out of the page அப்படின்னு சொல்லி சொல்றோம். Hope you are very clear with this problem. Thank you all. Take care.